ஒரு நாள் ஒரு நரி கிணற்றில் தவறி விழுந்துருச்சு. விழுந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவாங்களான்னு காத்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவே இல்லை. அதனால் சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. தண்ணிக்குள்ளாரையே தவிச்சிட்டு இருந்துச்சு. 10 நாட்கள் அப்படியே போயிடுச்சு. அன்னைக்கு அந்த பக்கம் ஒரு ஆடு மே மேன்னு கத்திட்டு வந்துச்சு. உடனே அந்த நரி உஷாராயிடுச்சு. அந்த ஆட்டை வச்சு எப்படியாவது நாம் மேலே வந்துட வேண்டும் என்று நரி நினைத்து கொண்டிருந்தது. கிணற்றிலிருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்து, என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டியா என்று கேட்டது. ஆடு, சேச்ச, நானாவது விழுவதாவது அப்படின்னு நரி வேணும்னே சொன்னுச்சு. அந்த நரி ஆட்டுக்கிட்ட, ஆடு அண்ணா இங்கே வாயே என்று அன்போடு அழைத்தது நரி. நான் வேணும்னு தான் கிணத்துக்குள்ளே இறங்கினேன். இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கு. நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு என்றது நரி. ஆடும் கொஞ்சம் கூட யோசிக்காம கிணத்துக்குள்ளே இறங்கிருச்சு. கிணத்துக்குள்ளே இறங்கின ஆடு அந்த தண்ணியை குடிச்சிட்டு, இது சுவையாகவே இல்லையே, நீ என்னை ஏமாத்திட்ட, உன்னை நம்பி இந்த கிணத்துக்குள்ளே இறங்கிட்டேன், இப்போ நான் எப்படி வெளியில் போகிறது என்று ஆடு கேட்டது. முதல்ல நான் உன் மேலே ஏறி வெளியில் போகிறேன், அப்புறம் நீ என் கையை பிடிச்சி வந்துடு, சரியா அப்படின்னு நரி சொன்னுச்சு. நரி சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட நரி ஆடு மேலே ஏறி வெளியில் போயிடுச்சு. கையை கொடு, என்னையும் சீக்கிரமாக காப்பாற்று என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாற்றுறது? எதை செஞ்சாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு செய்யணும், இப்போதாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு நரி ஆடை ஏமாத்திருச்சு. நான் கிளம்புறேன், நீ எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பிருச்சு. தன் முட்டாள்தனத்தை நினைத்து ஆடு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.